அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் வரிசையாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் பயாலஜி ரிலேட்டடாக ஒரு வீடியோவில் ஒரு எம்சிக்யூ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷத்தில் கொஸ்டின் நம்பர் 28 என்னது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். வழக்கமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கிலோட ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்ஸ் become gradually visible under light microscope during leptotene stage. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு நீங்கள் எந்த லெசன் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். லெப்டோட்டின் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து மியாசிஸ் 1ல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அதனால் செல் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து தான் இந்த கண்டென்ட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த மியாசிஸ் 1 அப்படிங்கிறது குன்றல் பகுப்பு 1 என்று நாம் சொல்வோம். அந்த குன்றல் பகுப்பு 1ல் ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1, அதுக்கப்புறம் மியாசிஸ் 2ல் நிறையா 2 வரும். இதில் ப்ரோஃபேஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்டேஜஸ் உண்டு. அந்த ஸ்டேஜஸில் இருந்து தான் இந்த 2 கொஷினுமே உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. லெப்டோட்டின் ஸ்டேஜ் அண்ட் டிப்ளோட்டின் ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 2 ஸ்டேஜுமே மியாசிஸ் டிவிஷனில், மியாசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் 1ல் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இது செல் சைக்கிள் லெசன் உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்லையும் இருக்குது, அதே மாதிரி ஸ்டேட் போர்டு புக்லேயும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து தான் காப்பி பேஸ்ட் நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, டியூரிங் லெப்டோட்டின் ஸ்டேஜ் the chromosomes become gradually visible under the light microscope அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். chromosomes become gradually visible under light microscope during leptotene stage. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 2வது ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, த பிகினிங் டிப்ளோட்டிங் ஸ்டேஜ், பிகினிங் ஆஃப் டிப்ளோட்டிங் ஸ்டேஜ் ரெக்கக்னைஸ்டு பை dissolution of synaptonymal complex அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இது இருக்குது. the beginning of diplotene is recognized by the dissolution of the synaptonymal complex. synaptonymal complex அப்படின்னா என்ன அர்த்தம்? சினாப்சிஸ் அப்படிங்கிற ஒரு வினை வந்து நடக்கிறது. அந்த சினாப்சிஸ் அல்லது சின்டசிஸ் அப்படின்பாங்க. அந்த வினையில் வந்து பார்த்திங்கன்னா, குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய குரோமேட்டிடு வந்து ஒன்றுக்கொன்று ஓவர்லேப் ஆகும். இது வந்து கிராசிங் ஓவர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த சினாப்சிஸ் வந்து நடக்கும். கிராசிங் ஓவர்னால் குறுக்கேற்றம் அப்படி சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டு ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு 3rd லெசனில், பாட்னியில் 3rd லெசனில் இருக்குது. குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியமில் குறுக்கேற்றம், கிராசிங் ஓவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பிற்கு கீழே சினாப்சிஸ்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த சினாப்சிஸ் வந்து முடிவுறக்கூடிய நிலையில் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து விடுபடுகிறது. அது எந்த ஸ்டேஜ்லையா? லிப்டோட்டின் ஸ்டேஜில், டிப்ளோட்டின் ஸ்டேஜில். அப்புறம் பேச்சிட்டின் ஸ்டேஜில் தான் வந்து கிராசிங் ஓவர் நடக்கும். இதுக்கு முந்தின ஸ்டேஜ், சரிங்களா, பேச்சிட்டின் ஸ்டேஜில் அல்லது பேக்கிட்டின் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் டிப்ளோட்டின். அப்போ கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த இடத்துலேருந்து விடுபடுகிறது. அப்படி விடுபடுறதன் மூலமாக அந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்த இடம் மட்டும் ஜாயின் ஆகியிருக்கும், சரிங்களா. அப்படி ஜாயின் ஆகிறதுனால தான் அது எக்ஸ் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியான படிக்கு இருக்கிறதுனால 1 and 2 ஆர் ட்ரூ அப்படிங்கிறது தான் சரியான விடை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.